கௌதம் கார்த்திக்கோட அடுத்த மூவிக்கான டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. மூவி இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிட்டோம். அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி மூவிக்கான டீசரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி மூவிக்கான டைட்டில் டீசரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த மூவியுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிட்டோம். சந்தானமோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் இப்போ விட்டுருக்காங்க. ஒரு வீடியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சுத்தமான கிருஷ்ணான்னு ஒரு புதுமுகமே இந்த படத்தை எடுக்கிறாரு. சந்தானம், கோபிகா ரமேஷ் நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. யோகி பாபுவோட கிணத்துக்கான மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி மார்ச் 13 ரிலீஸ் ஆக போகுது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ற டெக்ஸலா மூவிக்கான பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த மூவிக்கான பூஜை போட்டோஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெய் அண்ட் சுராஜ் வெஞ்சரமோடு நடிக்க போறாங்க. துரந்தர் 2 மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. நாளை காலை 11:01 இந்த ட்ரெய்லர் வரும். மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆயிட்டு சொன்ன மாதிரி. சிம்புவோட STR 51 மூவில சந்தானம் நடிக்க போறதா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. இது அஸ்வந்த் மாரிமுத்து அபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. STR 51 மூவில சந்தானம் நடிக்க போறதா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிம்பு அண்ட் சந்தானம் கம்போ இந்த மூவில திரும்ப ஒன்னு சேர போகுது. ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி வச்சோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாசமே படத்துக்கான சென்சர் வரப்போறதா நியூஸ் வந்துச்சு, அதையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்னன்னா, கேவின் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, ஜனநாயகன் படத்தை மார்ச் 9 ரிவைசிங் கமிட்டி பார்க்க போறாங்க. அவங்க படத்தை பார்த்து ஒரு சில நாள்லயே மூவிக்கான சென்சர் அப்டேட் வந்துடும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாசம் சென்சர் அப்டேட் வரப்போகுது. சென்சர் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமே ரிலீஸையும் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி டாக்ஸிக் படத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்ஸிக் படம் ஜூனுக்கு தள்ளி போயிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான டீசர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டீசரோட ரன் டைம் 1 நிமிஷம் 44 செகண்ட் நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே டீசருக்கான ரிலீஸ் அப்டேட்டும் எதிர்பார்க்கலாம். மோஸ்டா ஹீரோக்களோட பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் இந்த டீசர்லாம் ரிலீஸ் ஆகும். ஆனா சூர்யாவோட பர்த்டே பார்க்கும்போது ஜூலைல தான் சூர்யாவோட பர்த்டே. ஸோ டீசர் இப்போ ரெடி பண்ணிட்டு ஜூலைல அதை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சீக்கிரமே அது ரிலீஸ் ஆகிட்டோம். மோஸ்ட்லி என்னோட கேஸ் படி இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் வந்துடும் நினைக்கிறேன். கரெக்டான ரிலீஸ் டேட் தெரிஞ்சா நான் சொல்றேன். ஒரு படத்தோட டைட்டில யாரு முடிவு பண்ணுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைரக்டர் டைட்டில சூஸ் பண்ணுவாரு. டைரக்டர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவாரு. இல்ல ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோன்னு 2 பேருக்கிட்டயுமே சொல்லுவாரு. ஹீரோக்கு அந்த டைட்டில் பிடிச்சிருக்கும் பட்சம் அந்த டைட்டில் வேற யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு பாப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா அவங்க கிட்ட இருந்து டைட்டில் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற டைட்டில் தான் சூஸ் பண்ணணும். மரகத நாணயம் 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அவங்க சொல்லிருக்காங்க. 2 வானம் படம் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லன்னு சொல்லிருக்காரு. மூவியோட ஷூட்டிங்ல ஒரு சில டேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் இன்னும் அப்டேட் வரல. சோ அதை முடிச்சிட்டாங்கன்னா அப்டேட் வந்துரும். டிமாண்டிகுலனி 3யோட ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. அது பத்திலாம் இன்னும் அப்டேட் வரல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். டாக்ஸிக் படம் ஜூன் 4 தள்ளி போயிடுச்சு. அப்ப மார்ச் 8 வர இருந்த டாக்ஸிக்கோட ட்ரெய்லர் வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்டா ட்ரெய்லர் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படமே தள்ளி போயிடுச்சு. இந்த கொஸ்டின் பத்திலாம் நான் பலமுறை சொல்லிருக்கேன். இந்த 2 மூவிஸ்மே ஃபியூச்சர்ல வரும். இது கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன். மினிமம் ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆக 5 to 10 பேரா தான் அந்த தியேட்டருக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 to 10 டிக்கெட் நீங்க ஒரே ஆள் வாங்கினாதான் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. ரொம்ப ரேர் தான் இதுக்கு கீழே எல்லாம் டிக்கெட்ஸ் வாங்கி ஷோ ஸ்டார்ட் ஆகுறது. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதை பத்தி பலமுறை நான் பேசிட்டேன். அயன் படத்தோட டைரக்டரே இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அயன் 2 வரும்? ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கண்ட நாள் முதல் இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.